சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியமுள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் கிரியைகளெல்லாம் உத்தமம். உபாகம் 32:4 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகம் 32:4. கர்த்தர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் கிரியை, அவருடைய செயல்கள் எல்லாம் உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். செம்மையுமானவர். நம்முடைய தேவன் நீதியும் செம்மையுமானவர். தேவன் நீதியும் செம்மையுமானவர். அவருடைய வழிகளெல்லாம் உத்தமம், கிரியைகளெல்லாம் உத்தமம், வழிகளெல்லாம் நீதியும் நியாயமாயிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம் 32:4 அழகாய் கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நாம் பெறுகிறோம். உத்தமமானவர், செம்மையானவர், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய குமாரனை பற்றி என்ன? தேவ குமாரனை பற்றி, இயேசு மகாராஜாவை பற்றி என்ன? 1 பேதுரு 2:22 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. வஞ்சனையான பேச்சு ஆண்டவரிடத்தில் இல்லை. உள்ளொன்றும் புறமுமாக பேசுகிற வஞ்சனை பேச்சு ஆண்டவரிடத்தில் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. தேவன் உத்தமராயிருக்கிறார், அவர் குமாரனும் உத்தமமாயிருக்கிறார். ஒரு நாள் தேவ சந்நிதியிலே ஒரு குறிப்பிட்ட முத்திரை உடைக்கப்பட்டு புஸ்தகம் ஒன்று வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நேரம் வந்த பொழுது நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு உத்தமமானவர், கிறிஸ்து எவ்வளவு உத்தமமானவர் என்பது அப்பொழுது நமக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வலது கையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வவல்லமையுள்ள தேவன் ஒரு புஸ்தகம் வைத்திருந்தார். அது உள்ளும் புறமும் அட்டை பகுதியில் கூட எழுதி இருக்குது, நிறைய எழுதியிருக்கானா, அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது தான புஸ்தகம். சரி, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார், அப்படிப்பட்ட பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பாருங்க, மனு மக்கள் இருக்கிற நிலை, மனுஷர் இருக்கிற நிலை 3. வானத்திலையும் இருக்காங்க, மரித்தோர் போயிருக்கிறாங்க, உயிரோடையும் எலியா ஏனோக்கு போயிருக்கிறாங்க. அப்ப வானோர் மற்றும் பூமியில் உள்ளோர், அப்புறம் பூமியின் கீழானோர், பாதாளத்தில் உள்ளவர்கள். பாத்தீங்களா, எழுதியிருக்கு பாத்தீங்களா வசனம். பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழேயாவது மோசே முதற்கொண்டு அந்த புஸ்தகத்தை பார்க்கவும் முடியாதான், அதை வாசிக்க முடியாத, முத்திரைகளை உடைச்சி
படிக்கவும் முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு எல்லையில் ஆண்டவர் முத்திரித்து வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே டக்குன்னு எடுத்தால் படிக்க முடியாது. அப்போ அந்த முத்திரையை உடைக்கணும்னா அதுக்கு தேவையான ஜெயம், பரிசுத்தம், நீதி இதெல்லாம் இருக்கணும். அப்போ அதுக்கு யாருமே அந்த இல்லை, வானத்திலையும் எனக்குமே இல்லை, எலியாவுமே இல்லை, மோசேயும் இல்லை, யாரும் ஆபிரகாம் இருக்கட்டும் யாருமே அதை உடைக்கத்தக்கவர்களாக தோன்றலை. பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பூமியின் கீழானவர்கள் யாருமே அந்த புஸ்தகத்தை வேதத்தில் வாசிக்கணும் பாருங்க, அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாது. புஸ்தகத்தை பார்க்கறதுக்கே பாத்திரவான யாருமே இல்லை. அப்பதான் அவர் அழுகிறார். தரிசனத்தை கண்ட பக்தன் அழுத போது அவருக்கு அழாதே, இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார், தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், புஸ்தகத்தை பார்க்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் பாருங்க உத்தமமானவர், பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் அந்த முத்திரையை உடைக்க கூடிய அளவு ஜெயம் நம்மிடத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம். எவ்வளவுதான் ஜெயம் இருந்தாலும் இயேசு மகாராஜாவின் ஜெயத்தை போல் ஆகுமா? அப்ப தேவன் உத்தமர், அவர் கிரியைகள் உத்தமமானது, அவர் செம்மையுமானவர், நீதியும் நியாயக்கேடு இல்லாத சத்தியமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய குமாரனும் பாருங்கள் இவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே இருந்த புஸ்தகத்தை வாங்க, பார்க்க, அது முத்திரையில உடைக்க, அதை படிக்க, அதை வாசிக்க அவர் ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? ஏராளமான பாக்கியங்கள் கிடைக்கும். ஏராளம். தியானித்தா போய்கொண்டே இருக்கும். ஒரு கடலை போல கடலில் நீந்தி அதன் எல்லைகளை கண்டுபிடிக்க புறப்பட்ட ஒருவனை போல நாம் ஏராளமான சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். என்றாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஒரு பாக்கியத்தை நான் இந்த நாளிலே விசேஷமானதாக நான் நினைக்கிறேன். அது என்ன பாக்கியமாயிருக்கும்? மனாசே மற்றும் எப்ராயிம் இருவரிலே ஒருவனுக்கு அதிக பாக்கியம் கிடைத்தது. அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 48:14. அப்பொழுது இஸ்ரவேல், அதான் யாக்கோபு இஸ்ரவேல் என்றே அழைக்கப்படுகிறார். இங்கு இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். தன்னுடைய வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். வைத்து இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அப்படி ஆசீர்வதிக்க அவர் போகும்போது அவங்க தகப்பன் யோசேப்பு தடுத்து நிறுத்துறார். பாருங்க 17ஆம் வசனம். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, இஸ்ரவேல் அதை தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? வாசிக்கிறேன் பாருங்கள். இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான். மனாசேயை பற்றி சொல்லுகிறார். ஆனால் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இப்ப கவனிங்க, ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். மனாசே பெருகுவான், இவனும் நல்லா பெருகுதான் செய்வான். ஆனா ஒண்ணு, தம்பி எப்ராயிமுக்கு ஒரு ஆசீர்வாதம் நான் கொடுக்கிறேன். தன் வலது கை எப்ராயிம் மேல வச்சு ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்னா, இவனிலும் அதிகமாய் பெருகுவான். மனாசே எவ்வளவு ஜெபம் பண்ணி பெருகி ஓடிட்டே இருந்தாலும் எப்ராயிமுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, இவனிலும் பெருகுவான். இது நிலையான நித்தியமான ஒரு ஆசீர்வாதமா போயிருது, மாறவே மாறாது. இவன் எவ்வளவு 100 நன்மைன்னா இவனுக்கு 105, இவன் 200னா 205,
300னா 305 போய்கிட்டே இருக்கும். இவனிலும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். இது ஒரு பாக்கியம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தாங்களா அப்படின்னு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாக்கியம், இது ஒரு வகையான பாக்கியம். என்ன பாக்கியம்? தன் சகோதரனிலும் அதிகமாய் பெருகுவது. உபா 30:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன். இது ஒரு ஆசீர்வாதம். அப்ப தன் சகோதரனிலும் பெருகுவான். இது சாதாரணமாக கிடைக்கிற ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களும் பெருகுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? இது போலதான், இவனுடைய தம்பியோ இவனிலும் பெருகுவான். அதுபோல நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை விட மூத்தவர்கள் வசனத்தின்படி வாழாமல் இருக்கும்போது நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்தால் இவனிலும் பெருகுவான். பாத்தீங்களா? அப்படி வரும் ஆசீர்வாதம், பாக்கியம். இவனிலும் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் பெருகுவான். அப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது தம்பிமாருக்கு தான் அப்படிப்பட்ட பாக்கியமான. இயேசு பாருங்கள், அவருடைய வீட்டில் மூத்த பிள்ளை தான். அப்படியானால் அவருக்கு அவருடைய சகோதரிகள் சகோதரரை பார்க்கிலும் பாக்கியம் கிடைத்தது. இளைய பிள்ளைகளுக்கும் பாக்கியம், மூத்த பிள்ளைக்கும் பாக்கியம் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் பாக்கியம் கிடைக்க முடியும் கிறிஸ்துக்குள் ஒருவர் இருந்தால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க எத்தனைதான் சாதாரண விசுவாசிகள் பெருகினாலும் பாக்கியம் பெற்றாங்களானாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்னும் தேவனுடைய ஜனத்திற்கு கிடைக்கிற பாக்கியம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஆம், அது உன்னதமானது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கியம் உன்னதமானது. இவனிலும் இவன் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் பெருகுவான். அந்த வசனத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் அது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் எபிராயிமுக்கு கிடைத்தது. ஆனா நான் என்ன சொல்றேன், இதை போல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்களில் தன் சகோதரரை பார்க்கிலும் ஒரு பாக்கியம். யூதாவுக்கு கூட ஒரு பாக்கியம் கிடைத்தது. யூதா தன் சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே. அவ்வளவுதான். பாருங்க, எத்தனைதான் சகோதரர் வளர்ந்த ஆளானாலும் புகழப்படுகிறவன் வரும் பொழுது பாருங்க, யூதா கோத்திரத்தில் இருந்து வர்ற ஆளுக்கு தான் புகழ்ச்சி சேரும். யூதா கோத்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் கண் முன்னே இருக்கும் மற்ற தேவ பிள்ளைகளை பார்க்கிலும் பெருகிறதற்கு ஒரு பாக்கியம் வேண்டும் என்றால், எந்த காரியத்தில் பெருகுவதா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான நன்மை அதெல்லாம் விட பரலோக பாக்கியங்கள், நித்தியத்திற்கு அடுத்தவைகள், அதான் நம்பர் 1. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள், அதுல நீங்க தான் பெரிய இருப்பீங்க. எத்தனை பேர் வரட்டுமே, என்னதான் பண்ணட்டுமே, ஆனா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவனிலும் இவன் பெருகுவான், இவன் தம்பியோ பெருகுவான். நீங்க இளையவர்களா தெரியலாம், சின்னவங்களா தெரியலாம், பயப்படாதீங்க. நீங்கள் பெருகுவீர்கள், பெருகவே பெருகுவீர்கள். சகலத்தையும் சிருஷ்டித்தார் தேவன், அவரே உன் தகப்பனாக இருப்பதால், அவரே உன் தகப்பனாக இருப்பதால் எதிலுமே ஜெயம் உண்டு நிச்சயம், நிச்சயம். உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன், நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன், ஜீவன்.